broskies, welcome back to another video and welcome back to Reddit recap. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 2 வாரமும் வீக்லி recap வராது, வீடியோஸும் கம்மியாக வரும். அதை நான் கடைசி பேசுகிறேன். முதல்ல போயிடலாம். டாப் வீக்லி. ஓகே, லெட்ஸ் கோ. Seems like a valid criticism for JK. ஸ்டார்டிங்கே வா. JK ஓட இந்த செக்மெண்ட்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், எனக்குமே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, அதெல்லாம் நோ டவுட். நான் காமாட்சி முக்தரா எக்ஸ்பெக்டட். JK இதை மில்க் பண்ணுறாருன்றது ஒரு பக்கம் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு பெருசாகவே படலை. ஏன்னா அதை விட பெரிய ப்ராப்ளமை நான் என்ன பார்க்குறேன்னா அதுதான் பூக்கி எடிட்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி நல்லபடியா வந்தா நீங்க மொட்டடிக்கிறேன்னு. இவர் இந்த காம்போவை ரொமான்டிசைஸ் பண்றது மூலமா காமாட்சி நாயுங்கிற மிகப்பெரிய வைல்ட் டிஸ்கஸ்டிங் கேஸ்டிஸ்டையும் முக்தருங்கிற அநாகரிகமான ஒரு ஜேர்னலிஸ்டையும் டைல்யூட் பண்ணுது. காமாட்சி நாயுடு இஸ் a person who should be actively hated. ஆனா எல்லாரும் இப்போ கியூட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாயிண்ட் டு கன்சிடர். வாங்க இதை நான் எதிர்பார்த்ததான், ஃபர்ஸ்ட் வீடியோலே வரும்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, 4 வீடியோ தாண்டி இருக்கேன், அதுவே பெரிய விஷயம் தான். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. பேசிக்கலி இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேர் ரொமான்டிசைஸ் பண்றேன்னு சொல்றாரு. லிட்டரலா எடுத்தா அது ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் த ஹோல் வீடியோ இஸ் ஜஸ்ட் பேரடி, காமெடி தான் அந்த வீடியோ, என்டர்டெயின்மெண்ட். அவங்க பண்றதே அப்படிதான் இருக்கு, அதை நான் எடுத்து ரியாக்ஷன் தான் பண்றேன். அண்ட் இந்த ஹோல் திங்ல எஸ், இந்த விஷயங்கள்னா நான் வேற இல்லாம இந்த வீடியோ ஃபன்னுக்காக போறேன்னா பரவாயில்ல. பட் ஐ பீன் ஆக்டிவ்லி டெல்லிங் பீப்புள் நாட் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை போத் ஆஃப் தெம், எஸ்பெஷலி முக்தார். ஏன்னா எனக்கு இவங்க பேசுறதுல நிறைய உடன்பாடு இல்லாம இருக்கும் இந்த வீடியோ ரியாக்ட் பண்றதுலயே. பட் அது போக நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க பேசுறதுல எனக்கு உடன்பாடுலாம் இல்லை. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருப்பேன், இவங்க 2 பேரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, இது ஒரு ஃபன்னான வீடியோவா பாருங்க, இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ, ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங் வீடியோவை மட்டும் பாருங்கன்னு தான் ஓராட்டியும் சொல்றேன். அண்ட் இதில் கமெண்ட்ஸ் போட்டவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோல் பாயிண்ட் இவங்க பொலிட்டிக்கலா ஏதாச்சும் பேசுறாங்க, அதை நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம ஃபன்னா கொண்டு போனா வேற. இந்த ஹோல் பாயிண்டே நீங்க ஏன் காமாட்சி நாயுடுன்னு வச்சிருக்கீங்க, பேர் எடுங்கன்னு தான் கலாய்க்க ஆரம்பிச்சு இந்த ஹோல் கேஸ்ட் ஏன் நீங்க கடைபிடிக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் லைக் அவர் ரேஸ் பண்றதா இருக்கும். ஏன் கட்சி மாறிட்டே இருக்கீங்க, கொள்கை எதுவுமே இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்க 4 வீடியோ பார்த்தா தெரியும், இவர் இதை ஜஸ்டிஃபை பண்ணுவார், நாடக காதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அதுக்கப்புறம் அவரே ஒத்துப்பாரு தப்பு, ஒருத்தர் பண்றதை வச்சு ஒரு சமுதாயத்தை சொல்லக்கூடாது. ஸோ அந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த டிபேட்டே ஒரு நல்ல இன்டென்ஷனாக தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே, ஆல்தோ தட் வீடியோ மைட் பி எடிட்டட் டு ஹிஸ் கன்வீனியன்ஸ், ஏன்னா அந்த அலிகேஷன் இருக்கு இவர் மேல, முக்தர் மேல. பட் எண்ட் ஆஃப் த டே த பாயிண்ட் ஆஃப் த டிபேட்டே ஒரு நல்ல டிபேட்டா தானே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அப்படி தெரிஞ்சதுன்னா நான் போட மாட்டேன், எய்தர் அந்த வீடியோ கட் பண்ணிடுவேன், இல்லை இவர் சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா நான் பேசியிருப்பேன் வீடியோலேயே. ஸோ அந்த அளவுக்கு இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறதா எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு வீடியோ மொத்தமாக ஃபுல்லாக முடிக்கலான்னு பார்த்தேன், ஒரு வீடியோ தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் இது எப்படி ஃபினிஷ் பண்ண முடியாதுனால ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாலும் ஸோ போடலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். கரெக்டாக நீங்களும் வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓரளவுக்கு தான் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், அதை பார்த்துட்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், கன்னிசம்லாம் பண்ணாதீங்கடா, என் பேரை வச்சு அபியூஸ் பண்ணாதீங்கடான்னு தான் சொல்ல முடியும். பண்ணுறவனை தடுக்க முடியும், அவன் பண்ணிட்டு தான் இருப்பான், பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இட் கோஸ் ஃபார் எனி டாபிக். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை சொல்ல தான் முடியும். அவனை போய் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெரி எக்ஸைட்டட் ஃபார் த கிரிக்கெட் ஓவர் த வேர்ல்ட். இதை விடுங்க, இப்போ ஏதோ இல்லை கேப்டன் ஆக்கியிருக்காங்க. கடந்த 2 வருஷமாவே கிரிக்கெட் உலகம் என்னை ரொம்ப ரேஜ் பைட் பண்றாங்க. இதுதான் ஹர்திக்கை கேப்டன்சி பண்ணி என்ன டென்ஷன் ஆக்கி பேச விட்டாங்க. இப்போ இதை விட அதிகமாக இவனுக்குலாம் டீம்ல இடமே கிடையாதுடா. T20 அவனை தூக்கிட்டு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி கொடுக்குறீங்க, டெஸ்ட்ல கொடுக்குறீங்க. டெஸ்ட்ல ஆவரேஜ் 41 வச்சிருக்கான். இவர் என்ன விராட் கோலி 3 ஃபார்மர்லயே நல்லா அடிக்க போறாரு. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. சரி, நான் என்ன சொன்னாலும் இப்போ கொதிப்பீங்க. 2 வருஷம் அப்புறம் அவனே எக்ஸ்போஸ் ஆகி நிற்பான், அப்போ தெரியும். இதுதான் சொன்னேன், பாண்டியா கேப்டன்சி தெரியாதரான்னு சொன்னா கேட்கற. செமிஃபைனல்ல போய் போச்சா கேப்டன்சினால. பாருங்க கில்லு பாருங்க, இஸ் நாட் உங்க நினைக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் கிடையாது. ஜெய்ஸ்வால சொல்லலாம், ஒத்துக்கலாம். டெஸ்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலயும் ஆஸ்திரேலியால போய் 2 செஞ்சுரி அடிச்சிருக்கான். ஒரு செஞ்சுரி அப்புறம் 80+ சம்திங் அடிச்சான். இங்கிலாந்துல அடிச்சிருக்கான். இந்தியாவில டபுள் செஞ்சுரியா அடிக்கிட்டு இருக்கான் 23 வயசுல. சுமன் கில் 26 வயசு. ரோஹித்துக்கு வயசாயிருச்சுன்னா கேப்டன்சி கொடுக்க வேற ஆளே கிடைக்காத இருக்கு. அங்க என்னடானா எவனையோ கூட்டு ஹார்திக்கு கொடுத்தான், இவன் என்னடானா கில்லுக்கு கொடுக்குறான். ரோஹித் இல்லைன்னா ஸ்ரேயஸ்ட கொடுத்துருக்கலாம். அவன் இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல.
சரி இதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் பண்ணிட்டு இருந்தான், அவன்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம். சரி வயசாயிடுச்சு, புது ஆளை போடணும். ஜெய்ஸ்வால்கிட்ட கூட ஜெய்ஸ்வால் அச்சீவ் பண்ணாததா கில் அச்சீவ் பண்ணிட்டாரு. 23 வயசு 26 வயசுனா 23 வயசு தானே யங்கு, அவன்கிட்ட கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. என்னடா பாக்குறீங்க அவன்கிட்ட, அதை மட்டும் சொல்லுங்க. கில்லிட்ட என்னத்தடா பாத்தீங்க? என்னமோ பண்றான் அவன், ஐ கேன்ட் ப்ரூவ் இட், பட் என்னமோ பண்றான். எவனையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஓடியை கூட ஒத்துக்கலாம், ஓடியில அடிச்சிருக்கான். அது இந்தியாவில தான் அடிச்சது, முக்காவாசி எல்லா மேட்சும் இந்தியாவில தான் அடிச்சது, அதுவும் அகமதாபாத்ல நிறைய அடிச்சது. பட் ஓகே அடிச்சிருக்கான். T20ல என்னடா பண்ணான்? நைஸா சாம்சனை கீழே தள்ளிட்டு சாம்சனை தூக்குனா சண்டைக்கு வரான்னு சாம்சன் டீம்லயே வச்சுக்கிட்டு மெதுவா ரிங்கு சிங்கா உருவாங்க. 2வது பக்கத்துல லாரி ஸ்ட்ரைக்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா, 6வது பக்கத்துல வெங்காய வேலை ஏறுதுன்னு போட்டிருக்கு. அரசியல் இவங்கெல்லாம் இந்த கம்பீர் இவனுக்கெல்லாம் ஃபயர் விட்டாமே நினைச்சா கேவலமா இருக்குடா. அவன் பண்ற வேலையா இல்ல எவன் பண்றான்னு தெரியல. இந்த இங்கிலாந்துல செஞ்சுரி அடிச்சிருக்கான்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா சும்மா அறுத்துருவேன். நான் இருக்கிற டென்ஷன்ல ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இவனை எப்படா கேப்டன் ஆக்குறீங்க எனக்கு புரியலடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? கில்லு வந்து ஒஸ்ட் பிளேயர்லாம் சொல்லுவாங்க, டேலண்டட் தான், ஆனா இந்த அளவுக்குலாம் டேலண்டட் கிடையாது. T20லாம் அவனுக்கு இடம் கிடையாது. உண்மையிலே யாரு டிசர்வ்டோ அவங்களுக்கு கொடுக்காம இஷ்டத்துக்கு இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பாருங்க T20க்கும் இவனை கேப்டன் ஆக்கிடுவாங்க, சூரியகுமாரை தள்ளி வச்சுட்டு. அவன் வேற ஃபார்ம்ல இல்ல, நல்ல சான்ஸ் இதுன்னு. ஒன்லி டவுன்ஃபால் ஆஃப் கில் கேன் ஃபிக்ஸ் மீ. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. Not gonna lie, he was doing a favor to society by covering up his faces. இவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாருங்க. இவர் போஸ்டர் நிறைய போட்டுட்டே தான் இருப்பாங்க, என்ன வீடியோ போட சொல்லுவாங்க. நான் ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் ஆல்ரெடி அது வந்து இது பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் அதுக்கு இன்னும் லைட் ஷெட் பண்ண விரும்பல, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க விரும்பலன்றதுக்காக நான் காட்டலை. ஏன்னா திருந்தவங்ககிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் என்னத்த பேசுறேன். நான் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு நல்லா முல்லா போட்டுக்கிட்டு பரவாயில்ல, ட்விட்டருக்குன்னு ஒருத்தனை கூட்டு போனாலே அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. அந்த விஷயத்துல நல்ல விஷயம் தான். வாட்டர்மெலன் ஸ்டார், குட் 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 குட், நல்லது. The only man who treated watermelon star the right way. First famous எல்லாரும் good அரோரா சின்க்ளேர் அண்ட் இவங்க போயிருக்காங்க. இவன்ட்ட பேசுறது வேஸ்ட். விஜய் டிவிட்ட இவனுக்கு ஸ்டாண்டர்ட்ஸே இல்லை. நீங்க பிக் பாஸ் போறத ஒரு அச்சீவ்மெண்ட்டாவோ இல்லை ஒரு நல்ல விஷயமா பார்க்கறத நிப்பாட்டிருங்க. பிக் பாஸ் போறது ஒரு கேவலமான செயலா பாருங்க. இது ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கிளம்பும், சரி திவாகர் பாவம் இல்லாம கிளம்பு வாங்கி பாருங்க. ஏன்னா வந்து இந்த மென்டாலிட்டி இருக்கு, அது என்னமோ சொல்லுவாங்க இந்த டாக் மென்டாலிட்டி. எவனாச்சும் ஊரே போட்டு அடிச்சா அவன் தப்பானவனாலே இருந்தாலுமே அவர் மேல ஒரு கருணை வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, லைட்டா வாட வருது, இனிமே ஹெவியா வரும். What's that one opinion that would make you go like this? If Shivaji did the same acting today, he would have become a troll material. Time changes, so does the audience. He comes from a street drama. ஓகே கரெக்ட் தான், உண்மைதான். சிவாஜி பத்தி பேசினாலாம் இப்போ ட்ரிகர் ஆக மாட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால விட்டுருங்க, அதுவும் இங்கே இருக்க மாட்டாங்க. இன்டர்நெட்டில் போடுறதுக்கு யார் வரப்போ. பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ் விஜய் ஆர் நாட் ஆல் ஃப்ரம் டிஎம்கே. நான் அதனால தான் அந்த இன்சிடென்ட் பற்றி நான் பேசலை. ஏன் பேசலைன்னா, என்ன சொன்னாலுமே நீ காசு வாங்கிட்டடா, அவன்கிட்ட வாங்கிட்டடா இவன் சொல்லுவான், இவன்ட்டு வாங்கிட்டடா அவன் சொல்லுவான். நம்மளோட ஒப்பீனியனாக பார்க்காம காசு வாங்கிட்டு பேசுகிற ஒரு மிஷினாக தான் பார்ப்பாங்க. தவிர இப்போ நடந்திருக்க ஒரு துயரமான சுச்சுவேஷன்லேயே அதான் பண்ணுறானுங்க, நார்மலாக அதான் பண்ணுறானுங்க. இவன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்றனால விட்டுட்டேன். டோன்ட் நார்மலைஸ் this shit in cinema. உன்னை ஈஸியாக மறந்துடலாம்னு நினச்சேன், ஆனால் முடியல. உன்னை ஹர்ட் பண்ணிட்டோன்ற கில்ட் என்னை நிம்மதியாகவே இருக்க விடல. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன், ஒரு இன்சல் வந்து எப்படி அவன் லவ்வர் வந்து இவனுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து பொண்ணுக்காக பண்ணுறேன், பொண்ணுக்காக மாறுறேன், பொண்ணுக்காக படிக்கிறேன், காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், கல்யாணம் ஆகணும், பொண்ணு வேணும், அதனால வந்து நான் டிகிரி முடிக்க இது அரியர் வந்து வெளியே வரேன். அந்த இவன்ட்டையும் போய் இந்த ஒரு பையன் வந்து டீச்சரை வந்து ஒரு மாதிரி தப்பாக பார்த்துட்டு இருப்பான், டீச்சரை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆங்கிள் காட்டுறதே ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும், படித்தாதான்டா 4 பேர் மதிப்பான், படித்தாதான்டா உனக்கு நல்லது. ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், இப்படியெல்லாம் சுற்றினா பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க, ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டாங்கக்கா, நீ படி அப்போதான் கல்யாணம். உனக்காக நீ படுறா, ஏன்டா பொண்ணுக்காக படிக்கிற? எனக்கு புரியவே இல்லை. இந்த ஹோல் படமே வந்து பொண்ணுக்காக மாறுறேன், பொண்ணுக்காக படிக்கிறேன், பொண்ணுக்காக இருக்கேன், பொண்ணுக்காகவே பண்ணுறான். எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயிலுங்க. அண்ட் இதுல என்னன்னா, இவங்க சொல்றது கூட ஓகே, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் ஆகுங்க. இவங்க ஏன் கில்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு புரியல. கில்ட் ஆக வேண்டியது அவனே ஜாலியா இருந்துட்டு இவன் கோவமா இருக்கான், அது எனக்கு புரியல. அது ஒரு மாதிரி முற்போக்காவும் இருந்தது படம், சில நேரத்துல இந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிரிட்டன்ஷியஸா இருந்தது. அவங்க சொல்ல வந்தது வேறையா இருந்துச்சு, ஆனா கன்வே பண்றதுல சொதப்பிட்டாங்களா இல்ல சொல்ல வந்ததே வேறையா, என்ன இளவுனே தெரியல. இந்த மூவில இது மட்டும் தான் பிரச்சனையா? அதான் இங்க வந்து இப்ப நிறைய இருக்கு, சொன்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவங்க அதுதான் உண்மைன்னு நீரே நம்பிக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு.
இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காகவே எல்லாமே நடக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவர் போய் சாரி கேட்பாரு அந்த ஒரு கார் போகிறப்போ அந்த சீனில். அது மட்டும் இருந்திருந்தா நல்ல சீனாக இருந்திருக்கும், நல்ல படமாக இருந்திருக்கும். எனக்கு இது ஏன் வச்சாங்கன்னு தெரியல. இது வச்சனால தான் அது வச்சாங்களா? அதுக்கு 2 சைடும் கோல் அடித்த மாதிரி இருந்தது. கோல் படமே இவனுக்கும் கோல் அடிப்பான், அவனுக்கும் கோல் அடிப்பான், இவனை ஏற்றுப்பான், அவனை ஏற்றுப்பான். இட்ஸ் நாட் வெல் ரிட்டனா இல்லை வந்து இவங்க வேணுக்குனே இன்டென்ஷனலாக பண்ணதான்னு தெரியல. அவ்வளோ கில்ட்டாக இருந்தால் இது கல்யாணம் பண்ணுறீங்க, விட்டுருங்க பாவம் அந்த உயிர். அவன் எந்த கில்ட்டில் இருக்கானோ. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு பில்டிங்ல ஃபயர் இருக்கு, 2 ஜன்னல் இருக்கு, நீங்க ஒரு வாசல் இருக்கீங்க, உள்ள ஃபயர் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபயர் வந்து எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 உயிரை உங்களால காப்பாற்றலாம். ஒரு பக்கம் ஒரு பப்பி இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் சைல்டு இருக்கு. உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா, நீங்க இதுல யாராவது ஒருத்தவங்களை காப்பாற்றலாம், காப்பாத்திட்டு 2வது ஆளை போய் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் there is a risk for அந்த ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. சோ அரவிந்த் எதை நோக்கி ஓடுவார்? எல்லாரும் இதே மாதிரி இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், நீங்களும் பாருங்க. சஃபர் நீங்க ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க, நீங்க தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, நான் எப்பவுமே என்னோட ஆன்சர் வந்து இதுக்கு ரொம்ப நான் பதில் கேள்வி கேட்டதா சொல்ல முடியும். நான் வந்துட்டு அந்த குழந்தை வீகனா நான் வீகனா அதெல்லாம் எனக்கு தெரியும். குழந்தைக்கு பேசவே தெரியாது. குழந்தை பேசவே தெரியாது. கை குழந்தை. அப்ப வந்து 2 ஒன்று தான் வந்துட்டு, both சேம் வந்துட்டு. எனக்கு அப்பதான் ஒண்ணுன்னா இப்ப வீகன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நாயை காப்பாத்துவீங்க. நாயே வீகன் கிடையாது. இதுக்கப்புறம் இவர் சொல்லியிருப்பாரு, மிஸ்டர் பாரி சொல்லியிருப்பாரு. ஏன் நான் மிஸ்டர் பாரின்னு சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். மிஸ்டர் பாரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹியூமன் சைல்டை காப்பாத்திட்டு அப்புறம் நேரம் இருந்தா எனக்கு எதுவும் ஆகாதுன்னா நாயை போய் காப்பாத்து. இது வந்து நார்மலா எல்லாரும் சொல்றது. ஏன்னா வி ஆர் செல்ஃபிஷ். ஏன்னா இப்போ காப்பாத்தியே ஆகணும்னா தான் குழந்தைய காப்பாற்றுவேன், இல்லைன்னா 2 பேரையும் நான் காப்பாற்றாம போயிடுவேன். நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல. இதுதான் எல்லாருமே யதார்த்தமா பண்ணக்கூடிய விஷயம். நான் ஏன் போய் சாகணும் இதுக்காகன்னு போயிடுவாங்க. அதையும் மீறி வந்து ரொம்ப நல்லவனா இருந்தா போய் காப்பாற்றுவான், குழந்தைய தான் காப்பாற்றுவான். அதுக்கப்புறம் நாயை காப்பாற்றணுமா வேணாமா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு தான் யோசிச்சுட்டு தான் போவாங்க. இதுதான் யதார்த்தம். இவர் என்னடானா ஒரு படி மேலே போய் வீகனா நான் வீகனா, இது ஏதாவது இது எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதை விட மோசமா இருக்குது. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவனை எவ்வளோ கேவலமாக ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றது இந்த இவரோட வீடியோஸ் பார்த்தா தெரியும். நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. ஒரு குழந்தை இருக்கு, அது நான் வீகனாக இருந்தால் நான் காப்பாற்ற மாட்டேன்னா நீ எதுக்கு காப்பாற்றணும்? போத உனக்கே அந்த மைண்ட் செட்டே இருக்கு. நீ காப்பாற்றக்கூடாது. நீ நாயும் காப்பாற்றக்கூடாது. ஒன்ட்ட இருந்து தான் நாயை காப்பாற்றணும். ஏன்னா நாயையும் நீங்க வீகனா மாத்திடுவீங்க. பாவம் அந்த ஜீவன் என்ன தப்பு பண்ணு? சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு. பட் ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பல. இதை வந்து இந்த ஹோல் டிபேட்டை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு 30 minutes 40 minutes சுருக்கி மீம்ஸ்லாம் போட்டு நல்லா ஜாலியாக ரியாக்ட் பண்ணலாம். பீக் கண்டென்ட் நான் இன்னும் பார்க்கல, நான் இது மட்டும் தான் பார்த்துருக்கேன். பார்க்கலான்னு யோசிச்சிருக்கேன். மிஸ்டர் பாரி வேற நமக்கு சில அறிவுரை கொடுத்துருக்காரு. இந்த வீடியோக்கு ஒரு 18,000 லைக்ஸ் வந்தால் இந்த டிபேட்டை வச்சு நம்ம வீடியோ போட்டுருவோம். நான் ஜட்ஜாக இருந்து சொல்கிறேன். யாரும் பார்க்காதீங்க, என்னை விட்டு பார்க்காதவங்க. ஓகே நண்பர்களே, முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லைக் நான் பேசுகிற மாதிரி தான் வச்சேன். பெருசாக வந்து நான் நிறைய ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே இதுக்கப்புறம் 2 வாரம் வீடியோ வராதுன்றதுக்காக தான். 2 வாரம் வீக்லி ரீகேப் வராது, ரெடிட் ரீகேப் வராது. மீதி வீடியோஸுமே வந்து கம்மியாக போடுற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஹெக்டிக்காக இருக்குது. ஹெக்டிக்ன்றதை விட கொஞ்சம் சேச்சுரேட் ஆகி ஒரு மாதிரி கிரியேட்டிவ் பிளாக்குள்ளே போயிட்டேன். எனக்கு வீடியோ எடுக்கவே தோண மாட்டேங்குது. ஒரு இது எக்ஸைட்டடாக இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த மாதம் கொஞ்சம் 4-5 வீடியோ, மொத்தமே 10 வீடியோன்ற மாதிரி போட்டுட்டு ஆல்ரெடி 3 வீடியோ முடிஞ்சு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். தீபாவளி டைமே சரி, அதையும் சேர்த்து பிரேக்கை எடுத்து ஒரு மாதிரி கண்டென்ட் ரைட் பண்ணலான்னு ஆல்ரெடி எழுதியிருக்கேன். கொஞ்சம் இன்னும் நிறைய எழுதி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு புதுசாக யோசிச்சுட்ருக்கேன். மேக்கிங் மை செல்ஃப் எக்ஸைட்டட் ஃபார் மேக்கிங் வீடியோஸ் அகேன். அது கண்டிப்பாக இது அப்பப்போ வர்ற விஷயம்தான். அது வந்து நினச்சி பயப்படாதீங்க. வந்துடுவேன். ஐ ஃபீல் லைக் ஐம் பீயிங் ஃபோர்ஸ் டு மேக் வீடியோ எடுக்க தோணலை. பட் நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நான் போட்டாகணும், சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சரி இந்த மாதம் காம் டவுன். பட் இந்த மாதத்தில் வர வீடியோஸ்லாம் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா எடிட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து போடலான்ட்டு இருக்கு. அதனால் நல்லா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபேஸ் நண்பர்களே, தட்ஸ் pretty much it. இந்த வாரம் நிறைய நடந்தது. ஒரு 8 out of 10 வச்சுக்க. ஃபேஸ் முடிச்சுக்கலாம், போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.